கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் தியானிக்கிறோம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். பிரியமானவர்களே, யாரெல்லாம் உங்களை சிறுமப்படுத்துகிறாங்களோ அவங்கள கர்த்தர் தண்டிப்பார். யாரெல்லாம் உங்களை தள்ளி விடுறாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையான தோள்களில் நீங்கள் சுமக்கப்படுவீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தங்க தமிழ்நாடாக இருந்தாலும் அல்லது பறந்து விரிந்த பாரதமாக இருந்தாலும் அல்லது அரபு தேசங்களாக இருந்தாலும், இல்லையானால் செல்வம் கொழிக்கக்கூடிய அமெரிக்காவாக, இங்கிலாந்தாக, கனடாவாக இருந்தாலும், இல்லையானால் வறட்சியிலே வாழக்கூடிய எத்தியோப்பியாவாக இருந்தாலும், எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த தேசத்திலே ஒரு கனம், ஒரு மகிமை, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பூமியின் எந்த எல்லைகளிலே நீங்கள் இருந்தாலும், இலங்கை தேசத்தில் இருந்தாலும், கத்தார் தேசத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கு. கர்த்தர் தன்னுடைய 2 கரங்களால் உங்களை தூக்கி தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு போகிறாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமைக்கிற வண்ணமாக கர்த்தர் உங்களை சுமக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் உண்டானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எங்கெல்லாம் வெட்கப்பட்டேனோ அங்கெல்லாம் என் தலை நிமிர்ந்திருக்குது. நான் எங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டேனோ அங்கெல்லாம் கர்த்தர் என்னை கனப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கணும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்கிறபடியினாலே உங்களுடைய வாயில தரங்க. ஆண்டவரே, என்னை மேன்மையாய் நீர் வைக்கிறபடியினாலேயே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன்.